யூடியூப்ல பேசுறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டா அவளை என்ன வேணாலும் பேசலாங்கிற மாதிரி நீங்க எழுதுறீங்க. அது அது வந்து ஆக்சுவலி நான் இல்லை, இன்னைக்கு நான் வெளியே வந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு வந்து இதாகும்போது அவங்க ஏன் இப்பெல்லாம் வெளியே வர மாட்டேங்கிறாங்கன்னா, இந்த மாதிரி யூடியூப்ல வந்து நீங்க வந்து தப்பா எழுதுறதும், உங்களோட இதுக்காக வந்து நீங்க ஒரு கண்டென்ட் எழுதுறதும், இதெல்லாம் வந்து இதா இருக்கு. அண்ட் மோரோவர், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னை பற்றி தப்பாக எழுதுகிற எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நான் ஒன்றே சொல்கிறேன், இந்த குழந்தையோட சாபம் சும்மா விடாது. உங்கள் வீட்லேயும் வந்து ஒரு பெண் இருப்பாங்க. நாளைக்கு அவங்களுக்கு பாதிப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி எழுதாதீங்க. அது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஹர்ட் ஆகுது. உண்மை தெரிஞ்சால் மட்டும் எழுதுங்க, இல்லைன்னா எழுதாதீங்க. அண்ட் ஒரு பொண்ணை பற்றி அவ்வளோ சொல்கிறீங்க, ஏன் ஒரு ஆணை பற்றி ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? மேடம், இன்னைக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்ல முக்கியத்துவமா என்ன மென்ஷன் பண்ணிருக்கீங்க? அதுல என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி கேட்டோம். கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் இங்கே வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் எடுத்து இது பண்ணுறாங்க. அவர் மேலே சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லை, நீங்க என்னன்னா என்ன மட்டுமே எல்லாமே கேள்வி கேட்குறீங்க. இல்ல, இவர் இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு போறாரு. நேற்று கூட ஈவெண்ட்ல இருந்தாரு, சென்னையில தான் இருக்காரு. ஏன் அவரை எந்த மீடியாவும் ரீச் பண்ண மாட்டேங்கிறீங்க? எந்த மீடியாவும் வந்து அவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் வெளியே வந்தோன்னா என்னை வந்து அத்தனை மீடியா சரௌண்ட் பண்றீங்க, கேள்வி கேட்குறீங்க. பட் ஏன் அவரை வந்து தப்பு பண்றவங்க வந்து இதுவா சுத்துறாங்க? ஆனா அதனால பாதிக்கப்பட்ட பெண்ணு தானே அதுக்கு ஆன்சரபிளா இருக்கு. இப்ப வெளியே எழுதுறதும் அப்படித்தானே எழுதுறாங்க. அதுதான் நான் தெளிவா சொல்லிட்டேன், என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காரு.